பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். புதிய நாளை குட்டி கொடுத்து எங்கள் தேவனுக்கு நன்றி கூறி நீங்க எல்லாரும் தேவனுக்குள்ள மன மகிழ்ச்சியா சந்தோஷமா இருப்பீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவராகிய கர்த்தர் இன்றைக்கு ஒரு வேத வார்த்தையினூடாக உங்களிடம் பேச சொல்லுகிறார். மீகா 2:13 தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். என் அன்பான சகோதர சகோதரிகளே, தடைகளை நீக்கி போடுகிற தேவன் உங்களுக்கு முன்பாக நடந்து போகிறாராம். உங்களோட வாழ்க்கையில ஏதோ ஒரு காரியம் அது தடைப்பட்டுக்கிட்டே இருக்கு அப்படின்னு வேதனையோடு இருக்கிறீங்களா? அது திருமண காரியமா இருக்கலாம், ஒரு வீடு வேண்டுகிற காரியமாக இருக்கலாம், இல்லைன்னா ஒரு தொழில் காரியமாக இருக்கலாம். ஏதோ ஒரு காரியம் அது தடையா இருக்குது. நீங்க ஏதோ ஒரு காரியத்துக்காக ஏக்கத்தோடு ஆண்டவரை தேடிக்கொண்டு இருக்கிறீங்க. ஆனா தடைகளை நீக்கி போடுகிறவர் உங்கள் முன்பாகத்தான் கடந்து போய்கொண்டிருக்கிறாரு. வாழ்க்கையில சில சமயங்களில ஆண்டவர் சில துன்பங்களை எங்களுக்கு அனுமதிப்பார். அது எங்களுக்கு அது தெரியாது. பின்னாடி போகும்போது, காலம் கடந்து போகும்போதுதான் ஆண்டவர் அது எதற்காக எங்களோட வாழ்க்கையில அதை வைத்திருந்தார் என்றது உங்களுக்கு விளங்கும். அநேக நேரங்களில் சத்துருதான் தடைகளை கொடுத்து வைத்திருப்பான். ஏன் தெரியுமா? அவனுக்கு நீங்க கஷ்டப்படுறது, வேதனைப்படுறது மிக பிரியம். ஆண்டவர் நீங்க கஷ்டப்படுறதையோ வேதனைப்படுறதையோ நீங்க வருத்தத்துல இருக்கிறதையோ அவர் விரும்புவதில்லை. நீங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும் தான் அவர் விரும்புறாரு. ஆனா நீங்க அந்த தடையை விளக்கணும். சத்துருட பிடியில இருந்து நீங்க விடுதலை பெறணும்டா நீங்க ஆண்டவரை தேடணும். அனுதினம் அவரை ஜபிக்க வேண்டும். அவருடைய வேதத்தை நீங்க தியானிக்கும் போது சத்துரு உங்களோட கிட்ட வர இயலாது. அவனுடைய சூழ்ச்சிகள் உங்களோட வாழ்க்கையில வாய்க்காது. அப்ப நீங்க தேவனை கூப்பிடுங்க. அவர் உங்களுக்கு முன்புதான் கடந்து போய்கொண்டிருக்கிறாரு. அனுதினம் அவரை ஜபிக்கும் போது, அவரை தேடும் போது உங்களோட வாழ்க்கையில இருக்கிற எல்லா தடைகளும் நீங்கி நீங்க வெளிச்சத்தை காண்பீங்க. அப்ப ஆண்டவரை நோக்கி ஒரு சின்ன ஜபம் செய்வோமா? அன்பான தகப்பனே, இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற என் அன்பான சகோதர சகோதரிகளுடைய வாழ்க்கையில இருக்கிற எல்லா தடைகளையும் நீங்க அறிஞ்சிருக்கிறீங்க ஆண்டவரே. அப்பா, உண்மை அவர்கள் விசுவாசித்திருக்கிறபடியினால் இந்த வீடியோவை அவங்க கேட்டது மூலம் உம்முடைய வார்த்தை அவர்களுக்குள்ளே சென்றிருக்கிறபடியினால் தடைகளை நீக்கி போடுறவங்க நீங்க ஐயா. நீங்க அவங்களுக்கு முன்பாக கடந்து போயிருக்கிறபடியினால அவங்களோட வாழ்க்கையில இருக்கிற எல்லா தடைகளையும் நீக்கி வெளிச்சத்தை காண, சந்தோஷத்தை காண நீங்க அவங்களுக்கு கட்டளை இடுகிறபடினால் உமக்கு நன்றி. அவர்களை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறபடினால் உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேட்டு நிற்கிறோம் பிதாவே, ஆமென். நீங்கள் எல்லோரும் மிகவும் விசேஷமான நீங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார்.